ரொம்ப சென்சிபிளா யோசிச்சு திருவள்ளூர் தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். மப்பேட்ல 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல துறைமுகம், 308 கோடி ரூபாய் செலவுல அரசு ஜெயன் சாலையில அரசு மருத்துவ கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. நகராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய லைப்ரரி கட்டப்பட்டிருக்கு. நகராட்சி சாலைகள்ல இன்னைக்கு எல்லா இடத்துலயும் தெரு விளக்குகள் போடப்பட்டிருக்கு. திருப்பாச்சூர் ஊராட்சியில 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 4 குடிநீர் தொட்டிகள் கட்டப்பட்டிருக்கு. 37 கோடி ரூபாய் செலவு பண்ணி இங்க புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்ததுன்னா அண்ணன் விஜி ராஜேந்திரன் அவருடைய திட்டம் அவர் கொண்டு வந்தது. திருவள்ளூர் நகரில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு புறவழி சாலையை கொண்டு வந்திருக்கிறார். சுங்குவார் சத்திரம் முதல் மப்பேடு வரைக்கும் 4 வழி சாலை போடப்பட்டிருக்கு. மணவாள நகர், திருவாலாங்காடு, திருவள்ளூர் டோல்கேட் பகுதிகளில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி சாலை போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிட்கோ தொழிற்பேட்டை கொண்டு வந்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். தாலுகா அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி, பெரிய குப்பத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகளுக்கு இன்னைக்கு கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள், கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்திருக்கிறார். பெரிய குப்பம் ரயில் நிலையம் முதல் வரதராஜ நகர் வரைக்கும் சாலை வசதி. பேரம்பாக்கம், வெங்கத்தூர் உள்ளிட்ட ஊர்களில் இன்னைக்கு புதுசா ரேஷன் கடைகள் திறந்து வச்சிருக்கிறோம். மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இன்னைக்கு வாக்கிங் நடைபாதை வசதி அமைக்கப்பட்டிருக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு நம்முடைய திருவள்ளூர் தொகுதி முழுக்க 6 புதிய மேம்பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி தடுப்பணைகள் கட்டியிருக்கிறார். இது மட்டும் இல்ல, பல்வேறு கோரிக்கைகளும் வச்சிருக்கிறீங்க. நிச்சயம் நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. அண்ணன் விஜி ராஜேந்திரன் அவர்களை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு கொடுப்பீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன். என்னெல்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறீங்களோ அத்தனை கோரிக்கைகளையும் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லி நிச்சயம் இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாங்க பண்ணி தரேன். வாக்களிப்பீர் உதயசூரியன்.